Hi students, நாம் இப்போ exercise 2.4ல 8th sum பார்க்கலாம். Discuss the nature of the roots. நம்ம 10thலயே நம்ம பார்த்துருந்தோம் அதெல்லாம். சரியா? இப்போ first sum போயிடலாம். இப்போ ஈஸியான sum எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா நல்லாவே தெரியும். plus 1 equal 0. நமக்கு year இந்த a வேல்யூ b எழுதலாமா? a வேல்யூ வந்து x கூட கோஎஃபிஷியன்ட் தான -1. b வேல்யூ வந்து 3. c வேல்யூ வந்து +1. இப்போ நேச்சுரல் ரூட்ஸ் ஃபார்ம் நமக்கு என்னது டெல்டா e கூட b ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ b ஸ்கொயர் இந்த 3 ஸ்கொயர் தானே 9 போடலாமா மைனஸ் 4 இன்ட்டு a இந்த -1 c என்னது 1 ப்ளஸ் 4 ஆகுமா ப்ளஸ் 13 வந்துச்சா ப்ளஸ் 13 பண்ணது பாசிட்டிவ் இல்லையா பாசிட்டிவ். உங்களுக்கு தெரியும் அந்த விஷயம் என்னன்னா தெளிவாக பார்த்துங்க. டெல்டா 0 டெல்டா கிட்ட வேல்யூ 0 வந்துனா அப்புறம் ரூட்ஸ் ஆர் நமக்கு ரியல் அண்ட் ஈக்குவல் வரும். அது ரியல் அண்டு ஈக்குவல் வரும் சரியா. அதுவே டெல்டா ஈக்குவல் நமக்கு வந்து வீட்டில் கொடுக்காங்க வந்து இஃப் டெல்டா ஈக்குவல் 0 வந்தா தி ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் சரியா. அதுவே இஃப் டெல்டா கிரேட்டர் than 0 வந்தா அப்போ தி ரூட்ஸ் ஆர் ரியல் தான் ஆனா அன்ஈக்குவல் சரியா. இந்த அன்ஈக்குவல் இங்க நமக்கு டிஸ்டிங்க்ட்னு சொல்றாங்க, நீங்க அன்ஈக்குவல் போடலாம் அப்போடு. அடுத்து இஃப் டெல்டா வேல்யூ லெஸ் than 0 வந்தா அப்புறம் நமக்கு தி ரூட்ஸ் ஆர் இமேஜினரி போடலாம். இல்லைன்னா நோ ரியல் ரூட்ஸ் போடலாம் சரியா. ரெண்டு மீனிங் போடலாம். 3 கேஸ் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ், தேர்ட் கேஸ் ஓகே. அப்போ நமக்கு இங்க என்ன ஃபர்ஸ்ட் கேஸ் படி நமக்கு வந்து இப்போ இந்த செகண்ட் கேஸ் போது கிரேட்டர் than 0ல therefore the roots are real and another distinct unequal அர்த்தம் டிஃபரெண்ட் சரி distinct அவ்வளவுதான். செகண்ட் சம் போலாமா. 4x² -x -2 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஏபிசி தெரியுலாமா. இயர் ஃபர்ஸ்ட் a வேல்யூ 4, b வேல்யூ -1, c வேல்யூ -2. டெல்டா முடியுமா டெல்டா ஆனது b² -4ac b² -1 ஸ்கொயரா -4 இன்ட்டு a 4 தான் c -2. ஒன்றாவது பாருங்க நமக்கு 1 நமக்கு இதை எப்போ வரும் 1 ப்ளஸ் ஆயிடுமா 4 16 இன்ட்டு 2 அது 32 அப்போ 33 ப்ளஸ் 33 கண்டிப்பாக கிரேட்டர் than 0 therefore அது again அதே ஆன்சர் தான். தி ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட் அன்இக்குவல் அதான் போகிறோம். அடுத்து தேர்ட் சம் போயிடலாம். சொல்யூஷனு தேர்ட் நமக்குறாங்க 9x² + 5x 9x² + 5x = 0. அப்போ a வேல்யூ நமக்கு 9 இல்லை x ஓட கோஷன், b வந்து x ஓட கோஷன் 5, c என்னது கான்ஸ்டன்ட் இங்க 0. ரெண்டு எவ்வளோமா b² -4ac b² 5 25 போட்டலாமா -4 இன்ட்டு a என்னது 9, c என்னது 0 ஃபுல்லாக 0 அப்போ வெறும் 25 which also not greater than 0. சேம் ஆன்சர் 3 சமம் ஒரே ஆன்சர் வருது. தி ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். ரொம்ப ஈஸியான சம் தான். 10th பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் டெல்டா கண்டுபிடிக்கணும். அந்த டெல்டா வேல்யூ ஈக்குவல் 0 வந்தால் நமக்கு ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கும். பாசிட்டிவ் வந்தால் ரியல் அண்ட் அன்ஈக்குவலாக இருக்கும். நெகட்டிவ் வந்தால் ரூட்ஸ் ஆர் இமேஜினரி.